அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஆடி 22 இன்று வியாழக்கிழமை. ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 7, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3 மணி வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று பிற்பகல் 2:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மிருகசிஷ்டம், திருவாதிரை. சந்திராச ராசி பார்த்திங்கன்னா ரிஷமம், மிதுனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னம், மிதுன ராசி, மிதுன லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கிச்சதுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்தி தரும். அதே போல் இந்த தொலைதூரத்து அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் இன்று மேற்கொள்கிறவங்க மிக விழிப்புணர்வோடு சொல்லணும். என் சந்திராசனை பொறுத்த மட்டும் கூட்டு மரணங்களை ஏற்படுத்தும். அதே போல் மன அலைச்சல், மன உளைச்சல், உடல்வாதிகள், உடல் சோர்வு, பகை, தேவையில்லாத பிரச்சனைகள் இது அனைத்து ஏற்படுத்துவது சந்திராசன் தான். அது ஒரு ஜாதகருக்கும் நம்மளுக்கு இந்த சந்திராசம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அது ஏற்றாப்போல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்து வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்தி மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45 11:45. மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 அதான் 12:15 1:15. மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்து மட்டும் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று ராகு காலம் மதியம் 1:30 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 10:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குளிகை டைமில் ஒரு வாசக்கால் வைக்கிறீங்க வச்சுங்க. அந்த வாசக்கால் தெற்கிருந்து மேற்க போவோம், மேற்கிருந்து வடக்க வரும், வடக்கிருந்து கிழக்க போவோம். அனைவரிடம் ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கிறது. குளிகன்னா மறுபடியும் செய்ய சொல்லிறது தான் குளிகன். இப்போ வாசக்கால் வைக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதே போல் இன்னொரு வீடு கட்டி வாசக்கால் வைக்கும் என்று தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது தவறு. வச்ச வாசக்காலையாக அந்த வீட்டை சுத்த விடும். நம்மளுக்கு மன நிம்மதியை கெடுத்து நம் வீட்டில் இருக்க அனைவருக்கும் உடல்வாதியை கொடுத்து பிரச்சனைகள் கொடுத்து பிரச்சனைக்கு காரணமாக அந்த வாசக்காலே இருக்கும். அதனால் எக்காரத்து கொண்டும் அந்த குளிகை டைமில் வாசக்கால் வைக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தங்க நகையும் குளிகை டைமில் வாங்கக்கூடாது. அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். பொண்ணு அந்த நகை தொலைஞ்சிடும், இல்லை பெரிய நகையாக இருந்தால் அடமானத்துக்கு போயிடும். அந்த பெரிய நகைக்கு பதில் சிறிய நகை வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த குளிகை டைமை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. அது ஒரு இருள் கிரகம், அதுக்கு எதுவுமே தெரியாது, பாதிப்பையே கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். சூளம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துகிறார். அதனால் தெற்கு சைடு பார்த்து நீங்கள் விளக்கும் கற்பூரம் ஏற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும்.
இறை அருளை முழுதாக பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நாளும் ஒரு தசநாதன் வழி நடத்துக்குள்ள அந்த தசநாதனை வணங்கினால் நம்மளுக்கு பலன்கள் அபூர்வமாக இருக்கும். நம்ம வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த வாசப்படி காட்ட படிக்கட்டி போட்டிருப்பாங்க. அதை எக்காரத்து கொண்டும் தொட்டு தலையில் வணங்கக்கூடாது. ஏன்னா அனைவரும் அந்த படிக்கட்டை தாண்டக்குள்ள அந்த படிக்கட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ராசிலேருந்து 6 ராசியுடைய தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ராசிக்காரர்கள் மன வருத்தத்துடன் அதை தாண்டக்குள்ள அவங்களுடைய தீய சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அந்த வாசப்படி இழுத்துக்கும். உடல் வியாதிகள் இருந்தாலும் அந்த வாசப்படி இழுத்துக்கும். மற்றவர்கள் அதை தொட்டு வணங்கக்குள்ள அந்த உடல் வியாதி டிஸ்டி எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளங்கையின் மூலமாக அவங்க உடம்புக்குள் மண்டையில் அதாவது தலையில் வைக்கக்குள்ள அவங்க உடம்புக்குள் சென்று அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மன நிம்மதியோடு இருந்தவங்களுக்கு மன நிம்மதியின்மையை ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் எக்காரத்தை கொண்டும் கோவிலுக்கு சென்றால் அந்த படிக்கட்டை தொட்டு வரக்கூடாது. அதே போல் சிவன் கோயிலில் அமர்ந்து வரலாம், அதை உக்காஞ்சி வரலாம். எக்காரத்து கொண்டும் பெருமாள் கோயிலில் உக்காஞ்சி வரக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம கரெக்டாக கோயிலுக்கு செல்லக்குள்ளே கடைபிடித்தால் வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக வாழலாம். ஏன்னா ஒரு நாளையும் இயக்குவது இறைவனே. நம்மளுக்கு ஒரு நிமிடமும் சரி ஒரு செகண்டும் சரி என்ன நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டி யாருக்குமே தெரியாது. கருத்தில் கொள்ளுங்கள். எது வேணால் நடக்கலாம். அது நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் ஏற்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். ஒரு கீர்த்தியும் இறை அருளும் ஒரு பக்தியும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். இன்று அற்புதமான நாள் மேசராசிக்காரர்களுக்கு. இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான நாள், பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உழைப்புக்கேற்ற ஊதியமாக அந்த அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். எந்த வேலையை செய்தாலும் சிந்தித்து செய்யணும். ஏன்னா இன்று உழைப்பை அதிகமாக விரைவு செய்யக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு வளர்ச்சியும் ஒரு உள்ள சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல செயல்களை செய்து மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தி தரும். சுய தொழில் செய்வீங்க, பயன்படுத்தி இந்த நாளில் முன்னேறுங்க. அற்புதம். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். சாதனைகள் செய்யக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படும். அற்புதமான நாள். அதே போல் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று முழுக்க மிகவும் சிறப்பான நாள். உள்ள மகிழக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரம் விரியடைய நாள். பாலிய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் நண்பர்களிடத்தில் இன்று முழுதும் பொழுது கழிப்பீர்கள். பிடித்த உணவுகளை நண்பர்களுடன் இணைந்து உண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முழுக்க இந்த நாள் நட்பின் மூலமாக இந்த நாள் செல்லக்கூடிய நாள். அற்புதமான நாள். இதில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அனுகூலமான நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ வேலைக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடலன்னா இன்றைக்கி போட்டிங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எழுத்து தேர்வில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள், அதாவது எப்படின்னா எந்த தேர்வுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அதுக்கு இன்று அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா, ஃபார்ம் போட்டிங்கன்னா
அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாகும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் கிடைக்கும். அதேபோல் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு மதிப்பளிப்பார்கள். நீங்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். மிகவும் அற்புதமான நாள், நேர்மையான நாள், உள்ளம் மகிழக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும், இல்லைனா வேதனையை தரும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க. முக்கியமாக இந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். சிந்தனை சிதறிடுச்சுன்னா வேதனை அதிகமாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அலுவலகத்தில் இல்லை அறியாமையில் இருக்கிற பெண்கள்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும் என்று, இல்லைனா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் பார்க்கலாம். பல வழிகளில் பணம் வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்துலையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். மேலே அதிகாரிகளுடைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் இங்கே பெறக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம். மகர ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு ஜெயமும் ஒரு கீர்த்தியும் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். வெற்றி பகவான் உங்கள் முன் நிற்கக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கலாம். அதனால் எந்த செயலை செய்கிறீர்களோ அந்த செயல் இன்று வெற்றி பெறும். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்கள் வரும். அதேபோல் விரயங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா இன்று முழுக்க முழுக்க உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களுக்கு கோபம் வராப்புல பேசுவாங்க. அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.